என்ன சானதி? அன்பு, என்ன இது? என்ன அன்பு, இதையெல்லாம் போய் கையில பிடிச்சிக்கிறிய? இதுல என்ன இருக்கு? நீ தானடா. நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா நீ பண்ண மாட்டியா? அப்ப நான் பண்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைல்ல. ஆனந்தி, இதுக்கு மேல இந்த கஷாயம் எல்லாம் எதுவும் செட் ஆகாது. நீ முதல்ல கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஆஸ்பத்திரிலாம் வேணாமே அன்பு, கொஞ்ச நேரம் படுத்தா எல்லாம் சரியா போயிடும். குழந்தை மாதிரி என்ன நீ ஹாஸ்பிட்டல பார்த்தாலே பயப்படுற? வேணாம் அன்பு. சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடு. நான் மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? ஐயோ அன்பு, என்னைய தனியா விட்டு போக போறீங்களா? அம்மா வந்தா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாவும் யாழினியும் காய்கறிலாம் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு டைம் ஆகும். நான் அதுக்குள்ளே போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? இப்போ நீ படுத்து தூங்கு. ம், வா படுத்துக்கோ. அன்பு, போன் அடிக்குது. ஏய், அதை அடிச்சுட்டு போகுது. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு ஆண்டி. ஏதாவது அவசர செய்தியா இருக்க போகுது. கொஞ்சம் எடுத்து கொடுங்க அன்பு. ஹலோ, யாருங்க? நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு பர்சனல் லோன் எதுவும் தேவைப்படுதா? ஐயோ இல்லைங்க, வேணாம். ஆஹா இல்ல. யாரு? ஏதோ பேங்க்ல இருந்து கடன் கொடுக்கறேன்னு சொல்லி போனை போட்டிருக்காங்க. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை. நீ முதல்ல ஃபோனை கொடு. கொஞ்ச நேரத்துக்கு ஃபோனை சைலண்ட்ல போட்டாதான் நீ தூங்கவே முடியும். இப்போ படு, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனந்தியே போனையே எடுக்க மாட்டேங்கிறா. அப்பா ஊருக்கு வந்த விஷயத்தை எப்படி சொல்றது? இப்ப அப்பா எங்க இருக்காருன்னு வேற தெரியலையே. சொல்லுமா கோகிலா. என்னப்பா, சொல்லிக்காமையே கிளம்பி சென்னைக்கு போயிருக்கீங்க? அம்மா இப்பதான் சொல்லுச்சு. இல்லம்மா, அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு போனதுலேருந்து மனசே சரியில்லை. அவன் சொன்ன மாதிரி 48 நாளில் கல்யாணம் கூடி வருதுங்கிறது நமக்கு என்ன சாத்தியமான காரியமா? அதனால தான் பரிகாரம் பண்ணாலாவது ஏதாவது நல்லது நடக்கும்னு மனசுக்கு பட்டுச்சு. நல்லதை தள்ளி போட வேணாம்னு கிளம்பி வந்துட்டேம்மா. சரிப்பா, ஆனந்தி கிட்ட கூட சொல்லாம கிளம்பிட்ட. நீங்க ஞாயிற்றுக்கிழமையாச்சே, வேலைக்கு போயிருக்காதுன்னு நினைச்சேன். இப்ப நீ எங்கப்பா இருக்க? ஆட்டோல ஹாஸ்டலுக்கு தாம்மா போயிட்டு இருக்கேன். அப்பா நீ ஒண்ணு பண்ணுப்பா, நீ வேணா பரிகாரம் பண்ற கோயிலுக்கு போயிடுப்பா. ஆனந்தி வேலை செய்யற இடத்துல இருந்து அந்த கோயில் பக்கம் தான் சொன்னா. நான் அவள நேரம் அங்க வர சொல்லிடுறேன். நீ பரிகாரத்தை முடிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சு நீ வீட்டுக்கு வந்துருப்பா. ஏமா, இந்த ஊர்ல எனக்கு தெற்கு வடக்கு தெரியுமா நான் போறதுக்கு? அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு போறப்ப சுத்தபத்தமா போகணுமா. நான் முதல்ல ஹாஸ்டலுக்கு போறேன்.
போயிட்டு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஆனந்தியே கூட கூப்பிட்டு இல்லப்பா பார்த்தேன். அங்க உனக்கெல்லாம் வசதியா இருக்குமான்னு தெரியல, அதான் சொல்றேன். என்னம்மா அது? நான் என்ன புதுசாவா ஹாஸ்டலுக்கு போறேன்? நம்ம வார்டுன்னு நம்ம ஹாஸ்டலு, அங்க என்ன வசதி குறைச்சல் இருக்க போகுது? நான் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, இவர் வேற சூழ்நிலைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. சரிம்மா, அப்பா பரிகாரத்தை முடிச்சுட்டு ஃபோன் போடுறேன். இப்போதைக்கு வைக்கிறேன். அப்பா அப்பா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிள்ளை நேரங்கால தெரியாம போனை வேற எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ, இவர் எங்க இங்க வந்தாரு? ஆனந்த் இங்கிருந்து போன விஷயம் தெரிஞ்சு வராரா இல்ல தெரியாம வராரா? வாங்கய்யா. என்ன தலைபால் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. நீங்க எப்படிங்க ஐயா இருக்கீங்க? இருக்கேன் ஐயா. ஆனந்தி வேலை கிளம்பிருச்சா? இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்கய்யா. ஆனந்தி வேற இங்க இல்லையே, இப்ப என்ன சொல்றது? என்ன தம்பி அமைதியா இருக்க? கூப்பிடுங்க. அது வந்துங்க ஐயா, காலையிலேயே ஏதோ வேலை இருக்குதுன்னு ஆனந்தி இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பி வேலைக்கு போயிருச்சுங்க ஐயா. அப்படியா? ஏன் தம்பி ஐயா, ஆனந்தி வேலைக்கு போயிருக்குன்னு சொல்றீங்க, சைக்கிள் இருந்தா இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, சைக்கிள் ஏதோ பிரச்சனையா, அதனால ஆனந்தி பஸ்ல போயிருக்கு. அப்படியா? ஆமாங்கய்யா. ஏய் ரஜினா, அங்க பாரு. ஐயோ, இவரு எங்கடி இங்க வந்திருக்காரு? ஆனந்தி வேற ஹாஸ்டல்ல இல்லையேடி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி வா, போய் என்னன்னு பாப்போம். ஏன் தம்பி, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, இன்னைக்குமா வேலைக்கு போயிருக்கு? அதுங்கய்யா, ஏதோ ஸ்பெஷல் ஆர்டர் இருக்குன்னு வேலைக்கு போயிருக்குங்கய்யா. வாங்கப்பா. காயத்ரி, உங்களை அப்பா கேட்டுட்டு இருந்தாரு, நான் கூப்பிடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஆனந்த் எங்கன்னு கேட்டாரு, ஸ்பெஷல் ஆர்டர் இருக்குன்னு வேலைக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். எப்பப்பா வந்தீங்க? இப்பதான் வந்து இறக்குனேன். ஆமா, நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. வீட்ல அக்கா அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா.